சரி, இதில் ஒரு பென்னு எஸ் பென் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாம்சங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ் பென் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த எஸ் பென் நீங்கள் வந்து லாக் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே க்ரியேட்டிவ் ஸ்டுடியோலேருந்து ஏஐ செலக்ட்லேருந்து க்ரியேட் நோட்னு எல்லாமே ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த எஸ் பென் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ் பென்னோட சிம்பிளும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் வச்சிங்கனாலும் எஸ் பென்னோட அந்த நோட்டிஃபிகேஷனும் பாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த எஸ் பென் பற்றி யூஸ் பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். இதோட பிக்கெஸ்ட் பேசு பொருள் என்ன அப்படின்னா டிஸ்பிளேயில் அது என்ன எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே நான் இங்கேருந்து பார்க்குறக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. சரியா, இதே டிஸ்பிளேவை இங்கே பக்கத்துலேயோ இந்த சைடில் இருக்கிறவங்களோ பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க சாம்சங் அட்வான்ஸ்டாக ஸோ ப்ரைவசி பாலிசி இங்கே இருக்குது இல்லைங்களா, ப்ரைவசி பாலிசி இதை வந்து கொடுத்துருக்குறான். சரி, இதை ஆன் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 2 டைப் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணுறான். ஒன்று வந்து வைடு பிக்சல், நேரோ பிக்சல் அப்படிங்கிற 2 விஷயத்த கொடுத்துருக்குறாங்க.